நாங்கள் புதுக்காலத்தில் 13ஆம் வாரத்திலே இன்று வெள்ளிக்கிழமைக்கு நாங்கள் கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்கள், இன்று நாளிலே இறை வார்த்தை உங்களை என்னை அழைத்து நிற்பது, பாவியானவர்கள், சமுதாயத்திலே பல்வேறுபட்ட நிலைகளிலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள், வரி தண்டுபவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசு காண்கின்றார் ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு வைத்தியர் அவசியம். அவருடைய நோய்களை குணமாக்குவதற்கு வைத்தியர் ஒருவர் அவருடைய வாழ்க்கைக்கு அவசியம் என்பதனை உணர்ந்த இயேசுவாக அவர்களோடு இருந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றுகின்றார். அடுத்த பக்கமாக இதனை பார்த்து கொண்டிருந்தவர்கள், பரிசேயர்கள், பொதுநிலையினர்கள், குருக்கள், இவர்கள் இந்த உண்மையினை எதற்காக இயேசு அவர்களோடு இருந்தார், எதற்காக அவர்களோடு உணவு அருந்துகின்றார் என்பதனை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. ஏனென்றால் தங்களுடைய காணப்பட்ட ஆடம்பர வாழ்க்கை காரணமாக மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அவர்களோடு இல்லாமல் இருந்த காரணமே ஆகும். எனவே வைத்தியர் தேவை நோய்வாய்களில் ஈடுபட்டவர்களுக்கு. அப்படியானால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நோய்கள் வருகின்ற பொழுது நாங்கள் வெவ்வேறு வைத்தியர்களை நாடி செல்லுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விசேட வைத்தியர் காணப்படுகின்றார். எனவே ஆனால் இயேசு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா நோய்களுக்கும் ஒரே வைத்தியராக இருந்து எங்களுக்கு பணிபுரிகின்றார், சேவை செய்கின்றார். எனவே இந்த உண்மையினை நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். உள்ளார்ந்த ரீதியாக ஊதியம் செய்வதற்காக அவர்களுக்காக பாடுபடுகின்றார். நாங்கள் சாரீர ரீதியாக நாங்கள் படுகின்ற நோய்வாய்களிலிருந்து விடுபடுவதற்கு அவர் எங்களுக்கு உதவி செய்கின்றார். இவர் பல விதமான வகையில் எங்களுக்கு உதவி செய்கின்ற இயேசுவை நாங்கள் நம்புவோம், விசுவாசிப்போம், அவரை நாடி செல்வோம். அப்பொழுது உங்களையும் என்னையும் அவர் மாற்றி சரியான பாதையிலே எங்களை கொண்டு செல்வார்.